தமிழ் திரையுலக வரலாற்றில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நிகராக கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கும் ஒரே தலைவன். 1992 கதாநாயகனாய் திரையுலகில் பிரவேசிச்சு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடும்பத்தோட திரையரங்குகளுக்கு அழைச்சிட்டு வந்து மகிழ்ச்சியை மட்டும் பரிசாய் தர்றவரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்களுக்கு அப்படின்னு தன்னோட பேச்ச ஆரம்பிப்பாரு. தன் ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றமாய் மாற்றிய மா மனிதன். தன்னோட நடனத்தாலேயே எல்லாரோட மனசையும் கட்டி போடுறவரு. இவ்வளவு பெருமைக்கு காரணமானவர் தான் கிங் ஆஃப் மாஸ்னு அழைக்கப்படுற நம்ம இளைய தளபதி விஜய். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குன ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் சிங்கிளாவே சீரியஸா போய்கிட்டே இருப்பேன். பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர்னு சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. தன்னோட அப்பா S.A. சந்திரசேகர் பிரபலமான இயக்குனரா இருந்ததால அவரோட இயக்கத்துல மட்டும் 15 படங்கள் நடிச்சிருந்தாலும் குழந்தை நட்சத்திரமாகவே 6 படங்கள்ல நடிச்ச பெருமை இவரையே சேரும். சூப்பர் ஸ்டாரின் தீவிர ரசிகனா அண்ணாமலையின் வசனத்தை பேசி காண்பிச்சே தன்னோட அப்பா கிட்ட வாய்ப்பை வாங்கினவரு. 1985ல சூப்பர் ஸ்டாரின் நான் சிவப்பு மனிதன் படத்துல குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. திரைப்படங்கள்ல 3 படங்கள் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலும் அதுல 2 படங்கள் தன்னோட அப்பாவுக்காகவும் ஹிந்தில நட்புக்காக சின்ன டான்ஸ் ஒன்னும் ஆடி அசத்தி இருக்கிறாரு. தன்னோட முதல் படமான நாளைய தீர்ப்புல இருந்து சமீபத்திய படமான தெரி வரைக்கும் சுமார் 8 படங்கள்ல தன்னோட சொந்த பெயர்லேயே நடிச்சிருக்கிறாரு. விஜய்ங்கிற பெயருக்கு வெற்றிங்கிற அர்த்தம் தான் கதாநாயகனின் பெயருக்கான ரகசியமா இருக்குமோ? 2012-13ல உலக புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நட்சத்திரங்களுக்குள்ள ஒருவரா நம்ம இளைய தளபதி ஜொலிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்களின் முதல் வெற்றி படம் 1996ல வெளியான விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக. இளைய தளபதிக்காக அதிகமா சுமார் 6 படங்கள் தயாரிச்ச பெருமையை தட்டிட்டு போறவர் நம்ம RB சௌத்ரி. தனது 33 வருட திரைத்துறை பயணத்துல தனது 60 படங்கள்ல அதிகமான புதுமுக இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சு இளம் பெண்களுக்கு மட்டுமல்ல இளம் இயக்குனர்களுக்கும் கனவு நாயகன்னு நிரூபிச்சிட்டாரு. அமெரிக்காவில பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸோட கடற்கரை வீட்டை பார்த்த பின்னாடி ஏற்பட்ட தாக்கத்துல நீங்க ரசிச்சு உருவாக்கிய நீலாங்கரை வீட்டை பார்த்தா டாம் க்ரூஸும் அசந்துதான் போவாரு. கடற்கரை வீட்ல இருந்து படப்பிடிப்பு தளத்திற்கு தன்னோட ஹார்ட்லி டேவிட்சன் பைக்ல போறது நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்குமா? பிரியமானவளை படப்பிடிப்புல தனக்கு குழந்தை பிறக்க போறதா காட்சிகள்ல நடிக்கும் போது நிஜமாவே தன்னோட பையன் பிறந்த சந்தோஷத்துலதான் இருந்தாரா. தன்னோட மகனுக்கு தன் பெயரோட கடைசி 3 எழுத்தையும் தன் மனைவி சங்கீதாவோட முதல் 3 எழுத்தையும் சேர்த்து சஞ்சய்னு பேர் வச்சிருக்கிறாரு. கண்ணுக்குள் நிலவு, லவ் டுடே போன்ற படங்கள்ல மெத்தட் ஆக்டிங் வகையை கையாண்டு இருந்தாலும் பிரியமுடன் படம் மாதிரி சோகமான இறுதி காட்சிகள்ல நடிக்க வேண்டாம்னு நம்ம தளபதியோட அம்மா கேட்டுக்கிட்டதுனால அம்மாவோட அறிவுரையை பின்பற்றுறாரா. பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, திருப்பாச்சி, கத்தி போன்ற இவரது 6 படங்கள் தெலுங்குல மறு உருவாக்கம் செய்யப்பட்டு தெலுங்கு தேசத்திலையும் இவரது புகழ பரப்பி இருக்கு. இதே கேரளாவில பாத்தீங்கன்னா மலையாள நடிகர்களை தவிர்த்து அதிகமான ரசிகர்கள் கொண்ட நடிகரா நம்ம விஜய் இருக்கிறதுக்கு காரணம் அங்குள்ள ரசிகர்கள் இவரோட ஆக்ஷன் படங்களை விரும்பி பாக்குறது தான். சின்ன வயசுலயே தவறி போன தங்கச்சி வித்யா ஞாபகமா தன்னோட தயாரிப்பு நிறுவனத்திற்கு VV கிரியேஷன்ஸ்னு பேர் வச்சிருக்கிறாரா நம்ம தளபதி. முதல்ல 50 கோடி ரூபாய் வசூல் செஞ்ச கில்லி, ஹிந்தி டப்பிங் இல்லாமலே 100 கோடி வசூல் செஞ்ச துப்பாக்கி, இந்த 2 படங்களுமே தமிழ் திரையுலகோட பாக்ஸ் ஆபீஸின் இயக்கத்தை தீர்த்து வச்சது. இசைஞானில ஆரம்பிச்சு அனிருத் வரைக்கும் சுமார் 15 இசையமைப்பாளர்களோட 30 பாடல்கள் பாடி இருக்கிறாரு. இவர் பாடாத இசையமைப்பாளர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். தான் அம்மாவோட சேர்ந்து தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை பரோட்டாங்கிற பாடலை பாடி அந்த காலத்திலேயே இளைஞர்களை ஆட்டம் போட வச்சிருக்கிறாரு. பாடல் பாடும் பொழுது பாடகரான தன் அம்மா கிட்ட பாடி காண்பிச்சு கருத்து கேட்டுக்குவாரா நம்ம தளபதி. தளபதியோட வேலாயுதம் படப்பிடிப்பும் தலையோட மங்காத்தா படப்பிடிப்பும் ஒரே தளத்துல நடந்தப்போ நம்ம தலை வேலாயுதம் படக்குழுவினர்களுக்கு பிரியாணி சமைச்சு கொடுத்ததும், நம்ம தளபதி தலைக்கு ஒரு வாட்ச பரிசா கொடுத்ததும்,
திரையுலகத்துல மட்டுமல்லாம 2 தரப்பு ரசிகர்களுக்கு மத்தியிலேயும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. தன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் 50,000 ஏழை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறதையும், தான் பிறந்த எழும்பூர் அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளோட பிஞ்சு விரல்கள்ல தங்க மோதிரம் போடுறதையும், தன்னோட தொண்டு நிறுவனம் மூலமா 32 குழந்தைகளோட படிப்பு செலவை ஏத்துக்கிறதையும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராரு. இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யற நம்ம இளைய தளபதி இல்ல இதே தளபதி இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு இன் அண்ட் அவுட் சினிமா இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் கோடான கோடி ரசிகர்கள் சார்பாகவும் இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். Clap.